வணக்கம். ஒரு அற்புதமான நாள்ல 3 யோகங்கள் ஒரே நாள்ல வருமா? அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரே ஒரு யோகம் இருந்தாலே அவர்கள் பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஒரு பெரிய செல்வ செழிப்பு கிடைச்சிருது. வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்துல சரியா கிடைச்சிருது. வாழ்க்கையில திண்டாட்டம்ங்கிறதே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்ப ஒரே நாள்ல 3 யோகம் வருது. அதுவும் ஒரு அற்புதமான நாள்ல இது வருது. அப்ப இந்த நாள்ல இந்த யோகம் என்னென்னலாம் தரும், எவ்வளவு மாற்றத்தை தரும், இந்த யோகத்துல என்னென்ன கிரகங்கள் பங்கு பெறுது, யாருக்கு எவ்வளவு வெற்றியை தரும், அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் ஒரு யோகம் தீர்க்குது, என்ன லாஜிக் அதுல இருக்கு, அந்த யோகத்துக்கு பெயர் என்ன, அந்த யோகம் எந்த விதத்துல எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்க தடையை நீக்கும், கஷ்டத்தை போக்கும், எவ்வளவோ நாள் கண்ணீர்ல இருந்துட்டோம், மனித பிறவி அப்படிங்கிறதே பாவத்தின் மிச்சம் சாபத்தின் மிச்சம் எல்லாம் சொல்றாங்களே, அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எப்பவுமே மனித பிறவியில் கஷ்டங்கள் வருவது இயல்பு. பிறந்த கால ஜாதகத்துல ஒரு யோகம் இருந்துட்டா அவர் பிறந்தது முதல் அவர் இறப்பு வரை ஓரளவு வாழ்க்கையில் வெற்றியை உச்சத்தை தொற்றுவார். ஆனால் ஒருவர் பிறந்த பிறகு அவர் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறுவது, திடீரென வளர்வது, திடீர் வாய்ப்புகளால், திடீர் சந்திப்புகளால், திடீர் தொழிலால், வியாபாரத்தால் அபரிமிதமான வெற்றியை பெறுவது, இது போன்ற யோக நாளை சரியாக நீங்க பயன்படுத்துறது, அந்த நாளை சரியாக ஆக்டிவேட் செய்யறது. ஒண்ணு புதாதித்ய யோகம், இன்னொன்னு சந்திரமங்கல யோகம், இன்னொன்னு குருமங்கல யோகம். இந்த 3 யோகமும் ஒரே நாள்ல வர்றது பெரிய விசேஷம். சூரியன் என்பவர் ஒருவருடைய அரசு பணியை, அரசாங்க ஆதாயத்தை, அரசு டெண்டர்களை, அரசின் அனுகூலத்தை இதையெல்லாம் பெறக்கூடியது. அவர்களுடைய தந்தையின் சொத்துக்களை அனுபவிப்பது, தந்தையின் பதவியை அனுபவிப்பது, தலைமை பண்புகள், ஒரு டீமை வழிநடத்தக்கூடிய டீம் லீடர், சூப்பர்வைசர், மேனேஜர், ஜிஎம் போன்ற தலைமை பதவிகளை பெறுவதற்கு இந்த சூரியன் தான் காரணம். அடுத்தது புதன். புதன் தான் சமயோகித புத்தியையும் புத்தி கூர்மையையும் தனி திறமையையும் சொல்லக்கூடிய கிரகம், மார்க்கெட்டிங்கை குறிக்கக்கூடிய கிரகம், அக்கௌண்ட்ஸை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கிறார், அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறார் போன்ற எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அடுத்தது சந்திரமங்கல யோகத்துல சந்திரன் ஒரு மனதை கட்டுப்படுத்தி நம்ம எந்த ஒரு இடத்திலையும் பொறுமையையும் நிதானத்தையும் சாதுரியமாகவும் ஒரு விஷயத்தை கையாளுறதுக்கு மனதை கட்டுப்படுத்த தெரியணும். அப்ப அந்த மனோகாரகன் சந்திரனும் செவ்வாய் தான் மங்களத்தை, வீட்டை, மனையை, வண்டியை, வாகன யோகத்தை, இயந்திர யோகங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த செவ்வாயும் சந்திரனும் இணைந்து ஏற்படுத்தக்கூடியதுதான் சந்திர மங்கள யோகம். இன்னொன்னு குருமங்கள யோகம். குரு பகவான் தான் பணத்தை, பண குவியலை குறிக்கக்கூடியவர், விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர், ஒருத்தரோட வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர், ஒருவரோட வாழ்க்கையில் 60% வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானும் செவ்வாயாலும் ஏற்படக்கூடியதுதான் குருமங்கள யோகம். மிக பெரிய அளவிலான வெற்றியை கூட ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ஒருத்தரோட வாழ்க்கையில தந்துடும். குரு பகவான், செவ்வாய், புதன், சூரியன், சந்திரன் 5 கிரகங்களால் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த 3 யோகமும் ஒருவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் உச்சத்தையும் அவர் வாழ்க்கையில் அடைவதற்கு இந்த 3 யோகங்கள் பயன் தரும். உங்க ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த 3 யோகம். எந்த ஒரு பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு நமக்கு சமயோகித புத்தியும் ஒரு புத்தி கூர்மையும் ஒரு அருமையான ஐடியாவும் வந்தா வெற்றி அடைஞ்சிடலாம், பிரச்சனையை சரி செஞ்சிடலாம். அதற்கு காரணமான கிரகம் புதன்னு சொல்லும். அதே போல தலைமை பண்பு, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன். பணத்தை, பண குவியலை, நல்ல நபர்களின் அறிமுகத்தை, விஐபிகளால் நமக்கு பெரிய வெற்றியை, யாரை போய் சந்திச்சாலும் அவர்கள் வழியாக நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதற்கான கிரகம் குரு. பணத்தை தரக்கூடியவர் குரு. ஏன்னா தனகாரகன் 12 ராசிக்குமே குரு, உங்களுக்கும் அவர் தான் தனகாரகன். அப்படிப்பட்ட குரு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, யாரிடமும் இன்முகம் காட்டி பேசக்கூடிய, ரொம்ப சாதுரியமாக பேசக்கூடிய அந்த மனநிலையை தரக்கூடியவர் சந்திரன். செவ்வாய் வீடு, மனை, வண்டி, வாகனம், தொழில், வியாபாரம், இயந்திரம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே செவ்வாய். அப்ப இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து இந்த 3 யோகங்களை தருகிறார்கள். இந்த 3 யோகங்கள் வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எத்தனையோ கோவிலுக்கு போனோம், எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், நிறைய பேருக்கு வாழ்க்கையில உதவிகரமா இருந்தோம், ஏன் கடன் கொடுத்தோம், கைமாத்து கொடுத்து நிறைய பேரை வாழ்க்கையில முன்னேற்றி விட்டோம். அதுக்கெல்லாம் கடவுள் நமக்கு எப்ப பலன் தருவார்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த பலனை அனுபவிப்பதற்கு தான் கடவுள் இந்த 3 யோகங்களை ஒரே நாள்ல தரார். சரி, இந்த யோகம் என்னைக்கு?
அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 5 கிரகங்கள்ல 2 யோகத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது செவ்வாய். இந்த யோகம் நிகழ்வதும் செவ்வாய்க்கிழமையில. அன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஆச்சுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சந்திர கிரகணம் அன்னைக்கு மாலை 3:20க்கு தொடங்கி 6:47க்கு முடிவடையுது. பொதுவாக சந்திர கிரகணம் என்பது சந்திரன் வானில் தோன்றும் நேரத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப மாலை 3:20க்கு தொடங்கி 6:47க்கு முடிவடைவதால் இந்த சந்திர கிரகணம் ஒரு சில நிமிடங்கள் முடிவடையும் பொழுது மட்டும்தான் இந்தியாவில் பார்க்க முடியும். அதுலயும் ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் இந்த சந்திர கிரகணம் தெரியும். ஆனா இந்த சந்திர கிரகணம் ஒரு அதிசயமான சந்திர கிரகணம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடங்கும் பொழுது தெரியாமல் முடிவடையும் பொழுது தெரியும். அதுவும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்று இருப்பதால் இந்த கிரகணத்தின் பொழுது சந்திரன் சிகப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். யாருடைய ஜாதகத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கோ அல்லது சுப கிரகங்கள் 3, 6, 8, 12ல மறைஞ்சிருக்கோ அல்லது 3, 6, 8, 12ஆம் அதிபதி வலிமையாக இருக்கோ அவர்கள்லாம் எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகண நாளில், இந்த 3 யோகங்கள் வரும் நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்க வாழ்க்கையில ஜாக்பாட் அடிக்க உதவும். லைஃபை செட்டில் பண்ண உதவும். இவ்வளவு நாள் நடக்காத, கிடைக்காத தடையான விஷயங்களை என் வாழ்க்கையில இந்த யோகம் உண்டா, நான்லாம் வாழ்க்கையில ஒரு நாள் இதை அனுபவிப்பனா, எனக்கு ஒன்னாவதும் இது கிடைக்குமா, இப்படி பல்வேறு ஏக்கங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கும். நிறைய பேர் நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் அமையாது, நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போக வேண்டியதா அப்படின்னு எல்லாம் ஏங்கி தவிச்சிருப்பீங்க, ஏக்க பெருமூச்சு விட்டுருப்பீங்க. ஆனா கடவுள் உங்களுக்காகவே இந்த யோகத்தை தரார். கடவுள் உங்களோட கோரிக்கையை கேட்டு விட்டார். அதனால அவரோட கடைக்கண் பார்வை உங்கள் மீது படப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்குதான் கடவுள் இந்த சந்திர கிரகண நாளில் இந்த 3 யோகங்களையும் ஒன்றாக ஒரே நாளில் தருகிறார். இந்த அற்புதமான யோக நாள்ல நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி அரிய யோகங்கள், ராசி பலன்கள், அரிய ஆலயங்களின் தகவல்கள், பல ஆலயங்களோட பூஜைகள் போன்ற பல்வேறு வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்துக்கு விசேஷ அர்ச்சனை செய்யறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனால இப்பவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பதிவிட்டுடுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும். அந்த வீடியோவும் நம்ம சேனல்லையே பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பும் செய்யப்படும். எந்த ஒரு விஷயத்தை நிதானமா செஞ்சாலும் அதுல சரியான அணுகுமுறையை கடைபிடிக்கணும். யாரோட மனசும் புண்படக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நம்மளால நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஆழமா நம்பக்கூடிய ரிஷப ராசிக்கு தான் இந்த 3 யோகங்கள் என்னென்ன வெற்றியை தரப்போகுது, எப்படி தரப்போகுது அப்படிங்கிறத நாம இதுல இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியோட அதிபதி புதன், அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன், உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய், சூரியன், புதன், இந்த 5 கிரகங்களால் தான் இந்த 3 யோகங்களும் நிகழுது. அப்ப 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு அமர்ந்திருந்து அவர் தனஸ்தானாதிபதியையும் பார்க்கிறார். அதே போல் சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தொழில் ஸ்தானத்தில். 4ஆம் இடமான உங்களுடைய சுகஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்துதான் செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்துதான் சந்திரனை பார்க்கிறார். அப்ப இந்த யோகங்கள்னால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் எப்படி கிடைக்கும்ங்கிறத நாம இதுல பார்க்க போறோம். இதுல குருவால் ஏற்படக்கூடிய யோகத்தால் முதல்ல உங்களோட திருமண தடை நீங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பண வரவில் இருந்த சிக்கல் சரியாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எங்கேயாவது பணத்தை சிக்க வச்சிருக்கீங்க, தொழில் வியாபாரத்துல பணம் முடங்கி கிடக்கு, வரா கடன் இருக்கு, கைமாத்தா கொடுத்த பணம் அல்லது ஜாமீன் கேரண்டி போட்ட பணம் இது எதுவும் வரல, அதனால நான் சிக்கல் இருக்கேன், அல்லது என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் பிளாக்ல இருக்கு, அல்லது என்னோட பணம் முதலீடு செஞ்சது எதுவும் திரும்பி வரல, அது எம்எல்எம்ல, கிரிப்டோ கரன்சில, ஃபாரெக்ஸ்ல, ஷேர் மார்க்கெட்ல, இதுல எதுலயாவது அங்கீகரிக்கப்படாத விதத்துல நீங்க ஏதாவது பணம் நீங்க முதலீடு பண்ணியிருந்து அதுல சிக்கல் இருந்தா அந்த பணம் வருவதற்கு இந்த யோக நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நாளும் கோளும் சிறப்பாக இருந்தால் நாம் செய்யும் அனைத்து விஷயங்களும் நன்மையில் போய் முடியும் என்பது ஆன்றோர் வாக்கு, சான்றோர் வாக்கு. 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், அத குரு பார்க்கிறார், சந்திரன் பார்க்கிறார். அப்ப இது ஒரு அரிய கிரக சேர்க்கை, அரிய யோகம்.
புதாதித்ய யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் பௌர்ணமி நாள்ல அற்புதமா வருது. இந்த நாளை எழுதி வச்சு இந்த நாள்ல நீங்கள் செய்யற வழிபாட்டுனால நீங்க வாழ்க்கையில உச்சம் தொடுவீங்க. நீங்க எந்த சிக்கலையும் சரி செஞ்சுக்குவீங்க. தொழில் வியாபாரத்துல நம்பர் 1 இடத்துக்கு வருவீங்க. தொழிலை மூடிடலாம், வியாபாரத்தை நடத்த முடியல, க்ளோஸ் பண்ணிடலாம், வேலைக்கு போறோம், வேலையில இருந்து நின்றுலாம், வேற வேலை கிடைக்கலங்கிறதுக்காக காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம், இப்ப வேற வழியே இல்ல, நம்ம நின்னுதான் ஆகணும், அவ்வளவு டென்ஷன், இது எல்லாம் சரியாயிரும். கல்யாணம் நடக்கல அல்லது குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவு, எலியும் பூனையுமா இருக்கும், கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிறோம்னா அது எல்லாம் நீங்கி அந்யோன்யம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். நீதிமன்றத்தில் இருக்கிற குடும்ப நல வழக்கு, விவாகரத்து வழக்கு உங்களுக்கு சாதகமா முடிவடையும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வீர்கள். பணம் சார்ந்த சிக்கல் எல்லாமே சரியாகும். கடனை நிவர்த்தி செய்வதற்கும் கடனை கட்டுவதற்கான நிதி ஆதாரம் கிடைக்கும். அதற்கான பினான்சியல் சோர்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இருக்கு. அந்த 10ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றுதான் எல்லா யோகமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்ப இந்த யோக நாள்ல கரெக்டா கடவுள்கிட்ட போய் நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிடணும். எனக்கு 4 பிரச்சனை இருக்குங்க, ஏன் 10 பிரச்சனை கூட ஒருத்தருக்கு இருக்கலாம். அந்த 10ஐயும் கடவுள்கிட்ட நிதானமாக நீங்க ஒப்படைச்சிடுங்க. கடவுள் உங்களுக்கு சரியாக அதை நிவர்த்தி செஞ்சு தந்துருவார். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தா கண்டிப்பாக அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியல, ஏதாவது ஒரு சப்சிடி ஸ்கீம்ல ஏதோ ஒரு பேப்பர் ஒரு பிரச்சனையா இருக்கு, கவர்மெண்ட்ல எந்த விதமான இஷ்யூ இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு இந்த நாள்ல நீங்க வைக்கக்கூடிய பிரார்த்தனை வேலை செஞ்சிடும். அதே மாதிரி புதன், எனக்கு காம்படிஷனை மீட் பண்ண முடியலைங்க, பிசினஸ்ல அல்லது என்னோட தொழில்ல பெரிய போட்டி இருக்கு, நான் தொழில்ல வியாபாரத்துல என்ன புதுமையான யுக்தியை கடைபிடிச்சாலும் அது எப்படி என்னோட காம்படிட்டருக்கு தெரியுதுன்னு தெரியல, அவங்க அதை விட ஒரு அற்புதமான திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அதை எல்லாம் நீங்க சரி செஞ்சு உங்களோட எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியுமே எக்ஸலண்டா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு புதன் சப்போர்ட் பண்ணும். செவ்வாய், உங்களுக்கு எந்த விதமான வீடு கட்டுற வேலை பாதியில நிக்குது, வீட்டு மனை வாங்க முடியல, அல்லது வீட்டு மனை வாங்குறதுக்கு ஒரு லோன் கிடைக்கல, அல்லது ஹவுசிங் லோன் கிடைக்கல, இல்ல ஏதாவது இன்ஜினியரோட அல்லது மேஷனோட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாம் சரியாயிடும். அல்லது அக்கம் பக்கத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லது ஏதாவது உங்களோட தோட்டத்துல வழக்கு நடக்குது, உங்களோட சொத்துல வழக்கு நடக்குதுன்னா அதெல்லாம் சரி செய்யறதுக்கு இப்ப நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சிடலாம். அதே மாதிரி ஏதாவது பூர்வீக சொத்து வரலையா, அதுக்கு நீங்க பிரார்த்தனை வைக்கலாம். அல்லது உடன் பிறந்தவர்களோடு பாக பிரிவினையில பிரச்சனை அல்லது சொத்து பிரிவினை இருக்கு, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரல, அதுல வழக்கு நடக்குதுன்னா இந்த நாள்ல போய் நீங்க நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட நீதிமன்ற வழக்கு எந்த வழக்கா இருந்தாலும் சரி, அது சொத்து சார்ந்து தனி மனித வாழ்க்கை சம்பந்தமா அல்லது ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வழக்கு அல்லது அவதூறு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய வாய்ப்பை இந்த யோக நாள் ஏற்படுத்தி தரும். குடும்பஸ்தானத்துல குரு அமர்ந்துதான் செவ்வாயை பார்க்கிறார். அப்ப கட்டாயமாக உங்க குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வருவார், அல்லது குடும்பத்தில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள், அல்லது உங்களோட வாழ்க்கை துணை மீண்டும் உங்களோடு இணையும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அல்லது நீண்ட காலம் நீங்க யாரையாவது சந்திக்க நினைத்தீர்கள்னா அந்த சந்திப்பு நடக்கும். அது உங்களுக்கு பிடித்த நபரா இருக்கலாம், அல்லது வியாபாரம் தொழில் சார்ந்த நபரா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விஐபியை சந்திப்பதாக இருக்கலாம். அந்த சந்திப்பு நிகழும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். ஏதாவது திருமணம் ஏற்பாடை நின்று இருந்தா அந்த திருமண ஏற்பாடை மீண்டும் நீங்கள் நடத்தலாம், அல்லது அது மீண்டும் வேகம் எடுக்கும், அல்லது புதிதாக ஒரு வரன் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். 10ல சூரியன் புதன் ரெண்டும் இணைந்து புதாதித்ய யோகம். அப்ப இந்த காலகட்டத்துல தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், நினைவாற்றல் மேம்படும். நீங்க படிச்ச அனைத்து கேள்விகளும் தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெறும். அடடே இவ்வளவு சூப்பரா இருக்கே, இவ்வளவு சிம்பிளா எக்ஸாம் இருக்கே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் இந்த யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம், அரசு போட்டி தேர்வுகள் அல்லது டிஎன்பிசி எக்ஸாம் போன்ற எந்த எக்ஸாம் நீங்க எழுதியிருந்தாலும் அல்லது இப்ப எழுத போனாலும் அதில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். இப்பொழுது வரக்கூடிய தேர்வு முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அதற்கு இந்த நாளில் நீங்க கட்டாயமாக இறைவனிடம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் பிரார்த்தனையையும் கோரிக்கையும் வைக்கணும். இந்த யோக நாள்ல கட்டாயமாக உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை கடவுளிடம் வைத்து ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க, உறுதியா நடந்துடும். கடனை கட்ட முடியலையா, அல்லது கடன் நிவர்த்தி ஆகலையா, கடன் கட்டுறதுக்கு நிதி ஆதாரம் கிடைக்கலையா, அல்லது உங்க பணம் போய் சிக்கியிருக்கா, இந்த மார்ச் 3ஆம் தேதியை மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. அந்த நாள்ல நடைபெறக்கூடிய இறை வழிபாட்டுல போய் கலந்து கொண்டாலே வெற்றி
வெற்றி உறுதியாக கிடைச்சிரும். இந்த மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும்னா, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களோட அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமி மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் உங்களோட தடைகளையும் நீக்குவார். எல்லாரையும் விட லக்ஷ்மி கடாட்சம் எளிதில் கிடைக்க அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, ரிஷப ராசி, ரிஷப லக்னம், துலாம் ராசி, துலாம் லக்னக்காரர்களுக்கு தான். ரிஷப ராசிக்கு மகாலட்சுமி வழிபாடு தான் ஆயுள் முழுவதும் வெற்றியை தரும். எப்பெல்லாம் மனக்குழப்பம் இருக்கு, எப்ப எந்த காரியம் நடக்கல, எப்ப ஏமாந்ததா நீங்க உணர்றீங்க, எப்ப டென்ஷன் டிப்ரெஷன் இருக்கு, என் வாழ்க்கையில நான் எந்த வழியில போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எப்பெல்லாம் நீங்க அப்படியே உறைஞ்சு போய் இருக்கீங்களோ, அப்பொழுதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கும் உங்களுக்கு நல்ல பாதையை காண்பிப்பதற்கும் நீங்கள் உங்கள் ராசிநாதனான மகாலட்சுமி வழிபாடை கட்டாயம் செய்யுங்க. உங்க ஊர்ல லட்சுமி கோவில் இருக்கான்னு பாருங்க, அல்லது உங்கள் ஊருக்கு அருகாமையில எங்க லட்சுமி கோவில் இருக்குன்னு பார்த்து வாரத்துல ஒரு நாள் நான் வெள்ளிக்கிழமையில போய் வழிபாடு செய்யுங்க. மாதத்துல ஒரு நாள் தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க, வாரம் என்னால போக முடியல அல்லது கோவில் தூரமா இருக்கு அப்படின்னா, நீங்க மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி தினம். லக்ஷ்மிக்கு மிக மிக பிடித்த நாள் அப்படின்னா மாதத்தில் பௌர்ணமி, வாரத்தில் வெள்ளிக்கிழமை. அப்ப அந்த நாள்ல போய் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு 1 by 1 வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில ஏற்றம் நடந்துகிட்டே இருக்கும். தடைகள் ஒன்னொன்னா விலகிக்கிட்டே வரும். நீங்க வாழ்க்கையில வெற்றி பாதையில பயணிக்கிறத நீங்களே கண்கூட உணரலாம். சரி, மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன வழிபாடு செய்யணும்னா, மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்த யாகம் அப்படின்னா அது ஸ்ரீ சூக்த கிரகலட்சுமி யாகம். இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க கிரகலட்சுமி யாகம்ங்கிறது வாஸ்து குறைபாட்டுக்குன்னு. கிடையாது. இது கிரகங்களை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் யோகத்தை தருவதற்கு தான் இந்த கிரகலட்சுமி யாகம் பயன்படுது. உங்களோட ஜாதகத்துல ஒரு கிரகம் 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கு. அது லக்னாதிபதியா இருக்கலாம், ராசிநாதனா இருக்கலாம், அல்லது 3, 6, 8, 12ஆம் அதிபதி அந்த இடத்திலேயே வலிமையாக ஆட்சி பெற்று இருக்கலாம், அல்லது 3, 6, 8, 12ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல உச்சம் பெற்று இருக்கலாம், அல்லது சுப கிரகங்கள் மறைவு பெற்று இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் அந்த கிரகங்களினால் ஏற்படும் தொந்தரவு, அதனால் ஏற்படும் தடைகளும் சாபங்களும் நமக்கு நீங்குவதற்கு தான் இந்த கிரகலட்சுமி யாகம். உங்களுக்கு எந்த கிரகம் நல்லதை செய்தோ அந்த கிரகத்தை ஆக்டிவேட் செய்தும், எந்த கிரகங்கள் உங்களுக்கு கெடு பலன்களை தருதோ அந்த கிரகங்களை சாந்தப்படுத்தும் வேலையை இந்த கிரகலட்சுமி யாகம் செய்யும். வாஸ்து குறைபாட்டை எப்படி நீக்குதுன்னா, வாஸ்து குறைபாடுங்கிறதே ஒரு வீட்டுல ஒரு கட்டிடத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள். அந்த வீட்டுல ஒரு பூஜை அறை அப்படின்னா அது குரு கேது ஆதிக்கம் பெற்ற இடம். சமையல் கூடம் என்பது செவ்வாயும் சூரியனும் ஆதிக்கம் பெற்ற இடம். படுக்கை அறை என்பது சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற இடம். குழந்தைங்க படிக்கிற இடம் அல்லது நம்மளோட ஹால் புதனோட ஆதிக்கம் பெற்ற இடம். அப்ப இந்த வாஸ்து குறைபாடுங்கும் பொழுது இந்த கிரகங்களை சற்று ஆக்டிவேட் செஞ்சுட்டா அந்த வாஸ்து குறைபாடு நீங்கிடுங்கிறதுனாலதான் வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகள்ல இந்த கிரகலட்சுமி படத்தை மாற்றதோ கிரகலட்சுமி யாகம் செய்யறதையோ நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே கிரகங்களால் சூழப்பட்டிருக்கு. திசையா இருக்கலாம், சுவையா இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாகங்களா இருக்கலாம், எல்லாமே நவ கிரகங்களால் நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்தையும் கிரகங்களாக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த கிரகங்களை கட்டுப்படுத்தும் பொழுது, கிரகங்களை நாம் சாந்தப்படுத்தும் பொழுது, நவ கிரகங்களை வசியப்படுத்தும் பொழுது, நவ கிரகங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நவ கிரகங்களின் நல்லாசி கிடைக்கும். யார் ஒருவருக்கு நவ கிரகங்களின் நல்லாசி கிடைக்குதோ அவர்களின் வாழ்க்கையில் நன்மை படிப்படியாக நடக்கும். அவர்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் போய் முடியும். அவர்களோட லைஃப் செட்டில் ஆயிடும். அப்ப இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகத்தை மார்ச் 3ஆம் தேதி செய்து அதில கலந்து கொள்ளும் பொழுது மிக பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த புதாதித்ய யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், விபரீத ராஜயோகம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர ஆக்டிவேட் ஆயிடும். இந்த யாகத்தை எங்க செய்வது சிறப்பு அப்படின்னா, இதை ஏதாவது ஒரு மகாலட்சுமி ஆலயத்துல லட்சுமியின் முன்னிலையில் வைத்து செய்வது விசேஷம்.
சரி, எங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்ல. தென்னிந்தியாவை பொறுத்தளவுல மகாலட்சுமி வழிபாடு குறைவா இருக்கு. மகாலட்சுமி ஆலயங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு அப்படின்னா, இந்த விசேஷ ஸ்ரீ சூக்த கிரகலட்சுமி யாகம் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல காலை 9:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த யாகத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காக அன்றைய தினம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலுக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். உங்களோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஹோமத்திலையும் வச்சுட்டு கருவறையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி நவகிரகத்திடம் வைத்து பூஜை செய்து நீங்க வாங்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கு கட்டாயமாக அனைத்து விதமான தோஷங்களும் சாபங்களும் திருஷ்டியும், உங்களுக்கான பில்லி சூன்ய பிரச்சனையோ, செய்வினை கோளாறோ, எதிரிகள் தொல்லையோ, போட்டியாளர்களின் சிக்கலோ, உங்களை சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்கக்கூடிய நய வஞ்சக நபர்களின் பிரச்சனைகளையோ அனைத்தையும் தவிடுபடியாக்கி அனைத்து விதமான தடைகளிலும் இருந்து நீங்கள் வெளியில் வந்து விடலாம். உங்களுக்கான யோகங்கள் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும். 8 நாளில் எண்ணற்ற வாய்ப்புகளை, எண்ணற்ற யோகங்களை ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஸ்ரீ சூக்த கிரகலட்சுமி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம். எப்படி கிரகலட்சுமி யாகம்ங்கிறதே கிரகங்களை லட்சுமி கட்டுப்படுத்துறதுக்கோ, அதே போல இந்த ஆலயத்தில் நவ கிரகங்கள் லட்சுமியின் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால கட்டாயம் கிரகதோஷங்கள் முழுவதும் நீங்கிவிடும். மார்ச் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கிரகலட்சுமி யாகத்துல கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு அவசியம்னு ஆலய நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் அங்கே அமர வைக்கிறதுக்கு இட வசதி இருக்கு. இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க. ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவுல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி 25வது கிலோமீட்டர்லையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த கிரகலட்சுமி யாகத்தில் கலந்து கொண்டு செல்லும் பொழுது லட்சுமி கடாட்சத்தையும் லட்சுமி குபேர யோகத்தையும் உங்கள் இல்லத்திற்கு, தொழில் செய்யும் இடத்திற்கு, வியாபாரம் செய்யும் இடத்திற்கு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு உன்னத பாக்கியம் கிடைக்கும். யோகம் ஆக்டிவேட் ஆகும். அந்த விதத்துல தான் இந்த லட்சுமியின் புகைப்படமும் உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அப்ப இந்த ஹோமம் முடிந்த பிறகு லட்சுமியின் அனுகிரகத்தோடு நம் இல்லம் திரும்புகிறோங்கிற மன நிறைவு அப்பொழுதே தொடங்கிவிடும். இந்த யோகம் அப்பொழுதே ஆக்டிவேட் ஆக தொடங்கிவிடும். மற்ற தகவல்கள் நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டு விளக்கம் பெறலாம். அன்றைய தினம் மார்ச் 3ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நாம் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம். இந்த அற்புத நாளை தவறவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்குமே அனைத்து விதமான யோகங்களும் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து நேரில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.